ஒரு பிரிவிலேஜான ஃபேமிலியில பிறந்த ஒரு பையன் அவனோட 19 வயசுல ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணி டாக்டருக்கு படிக்க நல்லா படிச்சு டாக்டரும் ஆகுறான். ஆனா இப்படி கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டர் ஆன அவனால ஃபியூச்சர்ல டாக்டர் ஆக முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அவன் டாக்டர் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட லைஃப்ல வேற ஒரு பாதையை சூஸ் பண்ணி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட 39வது வயசுல யூஎஸ்ஆல ட்ரெயின் பண்ணப்பட்ட ஃபோர்ஸால, அதாவது 200 எலைட் ஃபோர்ஸால யூரோ ரேவன் அப்படிங்கிற ஒரு மலைப்பள்ளத்தாக்குல வச்சு சுத்தி வளைச்சு பிடிக்கப்படுறான். இதுக்கப்புறமா சிஐஏ சொன்ன ஆர்டர் படி இவனை பொலிவியன் கவர்மெண்ட் சுட்டுக் கொள்றாங்க. இவனோட உடம்ப பொலிவியன் கவர்மெண்ட் யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு மறைமுகமா புதைச்சு வைக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா இப்படி புதைச்சு வச்ச அந்த மனுஷன் திரும்ப உயிரோட வரான். கொன்னு புதைச்ச ஒரு ஆளு உயிரோட திரும்பி வந்தானா? கோஸ்டா அப்படின்னு கேக்குறீங்கன்னா, ஆமா கோஸ்ட் தான். இங்க முளைச்சு வந்தது அவரோட புதைக்கப்பட்ட உடம்பு கிடையாது. இந்த மொத்த சர்வாதிகார உலகமும் எதை புதைச்சிட்டோன்னு நினைச்சாங்களோ அந்த ஒரு ஐடியாலஜி தான். இன்னைக்கு நிறைய பசங்கள்லாம் அவங்களுடைய நெஞ்சிலையும் முதுகுலையும் அவருடைய ஃபேஸை பிரிண்ட் பண்ண டிஷர்ட்டை போட்டு சுத்திட்டு இருக்காங்க. இந்த 2026லயும் இந்த மாவீரனோட இஃப் யூ ட்ரம்பிள் வித் இண்டிக்னேஷன் அட் எவ்ரி இன்ஜஸ்டிஸ் தென் யூ ஆர் எ காம்ரேட் ஆஃப் மைண்ட். ஒவ்வொரு அநீதியை பார்த்தோம் நீங்க கோவத்துல கொந்தளிச்சிங்க அப்படின்னா நீங்க என்னோட தோழர் தான் அப்படின்னு சொல்லப்பட்ட இவரோட வார்த்தையை இன்னைக்கு கேட்கும் போதும் புல்லரிக்க வைக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அது என்னன்னு தெரியுமா? நீங்களும் நானும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து இது தப்பா இருக்கு அப்படின்னு யோசிப்போம். யாரோ ஒருத்தன் வேற யாருக்கோ ஒரு தப்பான விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்து கோவப்பட்டிருப்போம். ஆனா அந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிப்போம், அந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கணும், நான் அந்த இடத்துல இதை பண்ணாம வந்தது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கில்ட்டிக்கு போயிருப்போம். இப்படி ஒரு தப்பை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமா ஒன்றும் செய்யாம வீட்டுக்கு வந்து நம்ம புலம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த சமூக நீதிக்கான உங்களுடைய கற்பனைக்கெல்லாம் ஒரு உருவத்தை கொடுத்து பேர் வச்சிங்க அப்படின்னா அதுதான் சேகுவாரா. சேகுவாராங்கிற நேம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பான், ஆனால் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. ஏன் இந்த டிஷர்ட்ல பிரிண்ட் பண்ணி போட்டிருக்க அந்த பசங்களுக்கு கூட சேகுவாராங்கிறவர் ஒரு புரட்சியாளர் அப்படின்னு தெரியும். ஆனா அந்த புரட்சியாளர் எப்படி ஒரு டாக்டர்ல இருந்து உருவானதுங்கிறது தெரியாது. இன்னும் சில பேர் ஒரு சுருட்டை வாயில பிடிச்சிட்டு சேகுவாராவோட போட்டோவை பார்த்ததும் யார் இந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா கடந்து கூட போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் புரட்சியோட அடையாளமா பார்த்துட்டு இருக்க சேகுவாரோடைய லைஃப்ல அவர் எப்படி ஒரு சிவியரான ஆஸ்துமா பேஷண்டா இருந்தாரு, அதுல இருந்து எப்படி ரெக்கவரி ஆகுறதுக்கு அவர் முயற்சி பண்ணாரு, எப்படி ஒரு டாக்டர் ஆக வேண்டிய மனுஷன் மொத்த யூஎஸ் கவர்மெண்ட்டும் தேடி பிடிச்சு கொள்ற அளவுக்கு ஒரு புரட்சியாளனா மாறினாரு. இன்னைக்கு இவர் நிறைய பேர் மாவீரன் கூப்பிடுறோம். அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹலோ ஹோமிஸ், வெல்கம் டு மிஸ்டர் 360. சேகுவாரா இவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னா எர்னஸ்டோ சேகுவாரா டி லா செர்னா. அதாவது இவங்க அப்பாவுடைய பேரு எர்னஸ்டோ குவாரா, இவங்க அம்மாவுடைய பேரு செலியா டி லா செர்னா. இவங்க 2 பேருடைய பேரை கம்பைன் பண்ணி தான் இவருக்கு பேரே வச்சிருக்காங்க. அப்புறம் ஏன் நம்ம சேகுவாரான்னு கூப்பிடுறோம்? ஷேனா என்ன அப்படின்னா அர்ஜென்டினாவோட ஸ்லாங்ல ஷே அப்படிங்கிறது எப்படி நம்ம தமிழ்ல தோழரே அப்படின்னு கூப்பிடுறோம், அதே மாதிரி தான் அர்ஜென்டினால ஷே அப்படிங்கிற வார்த்தையை பார்த்திருக்காங்க. இந்த ஷே அப்படிங்கிற வார்த்தை இவர் உலகத்துக்கு வேற விதமா அடையாளப்படுத்தி இருந்துச்சு. எர்னஸ்டோ குவாரா சின்ன வயசுலயே சிவியரான ஆஸ்துமாவால பாதிக்கப்படுறாரு. ஒரு ஆஸ்துமா பேஷண்ட் என்ன செய்ய முடியும்? அவங்க அதிக நேரம் ஓடினாங்க அப்படின்னா ரொம்ப மூச்சு வாங்கும். அதனாலேயே அவங்க ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடா இருக்க மாட்டாங்க, ஈடுபடவும் முடியாது அவங்களால. ஆனா எர்னஸ்டோ குவாரா என்ன பண்றாரு அப்படின்னா, என் உடம்புல இப்படி ஒரு வியாதியை இருக்க விடுறதுக்கு அது என்னோட டிசிஷனா தான் இருக்கணும் அப்படிங்கிற மெத்தடை ஃபாலோ பண்றாரு. சிவியரான ஆஸ்துமா பேஷண்டா இருக்கிற இவரு ஸ்போர்ட்ஸ்ல ஃபுட்பாலையும் ரக்பியும் விரும்பி விளையாடுறாரு. ஃபுட்பாலும் ரக்பியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதிக நேரம் அதுல நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும், மூச்சு உங்களுக்கு வாங்கிட்டே இருக்கும். இப்படி இருக்க நிலைமையில சிவியரான ஒரு ஆஸ்துமா பேஷண்ட் எப்படி இந்த கேமை சூப்பரா விளாண்டு அவருடைய ஆஸ்துமாவை எதிர்த்து போராடிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது இங்க நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்கான ஒன்று. அது மட்டும் இல்ல, இவர் ஸ்விம்மிங்கும் லேண்ட் பண்ணி அதிக நேரம் ஸ்விம் பண்ணியும் இவருடைய நுரையீரல் சுவாசத்தை சீர்படுத்தவும் செஞ்சிருக்காரு. இப்படி பிறந்ததுல இருந்து இவர் ஆஸ்துமா எதிர்த்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு தைரியம். எர்னஸ்டோ குவாரா பொதுவா ரொம்ப புக்ஸை வந்து ரீட் பண்ணுவாராம். அந்த புக்ஸ் எல்லாம் வெறும் ஃபேண்டசி ஸ்டோரிஸா இருக்காது, எல்லாமே ஹிஸ்டரி, பாலிடிக்ஸ் அப்படின்னு மிக முக்கியமான விஷயங்களை பேசக்கூடியதா இருக்கும். அதனாலேயே ஒரு ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் அதிகமா ஹிஸ்டரி, பிலாசபி, லிட்ரேச்சர், பாலிடிக்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, எர்னஸ்டோவுடைய பேரண்ட்ஸ் பாலிடிக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க. அந்த டைம்ல அர்ஜென்டினால இருந்த பிரசிடென்டான ஜுவான் பெரான் அப்படிங்கிறவருடைய பாலிட்டிக்கல் ஐடியாவை எதிர்த்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அகெயின்ஸ்டா நிக்கிறாங்க. இவங்க இந்த வீட்டுல பேசக்கூடிய அரசியல் நம்ம எர்னஸ்டோக்கும் பழக்கமாயிடுது. அதனாலேயே இவர் பாலிடிக்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்ம எர்னஸ்டோ குவாராவுடைய கோல் என்னவா இருந்தது அப்படின்னா, எப்படியாச்சும் ஒரு மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்து டாக்டர் ஆகி ஏழைகளா இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதனாலேயே 1948, அதாவது ஒரு 19 வயசா இருக்கும்போது யூனிவர்சிட்டி ஆஃப் பியூனஸ் ஐரஸ் அப்படிங்கிற மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறார். இவர் ஜாயின் பண்ணது 1948ல. ஆனா 1951லயே இவர் அந்த காலேஜ்ல இருந்து தற்காலிகமா டிஸ்கண்டினியூ ஆகி வெளியே வராரு. காரணம் என்னன்னு தெரியுமா? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எர்னஸ்டோ குவாராவுக்கு
ஏழைகளுக்கு மருத்துவத்துல ஏதாச்சும் ஒண்ணு உதவணும் அப்படிங்கிற ஒரு கோல் இருந்துட்டு இருக்கு. இதனாலேயே நம்ம மோஸ்ட்லி மக்கள் கிட்ட நேரா பழகாம எப்படி அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சிக்க முடியும்னு யோசிச்சு லத்தீன் அமெரிக்கா கம்ப்ளீட்டா சுத்தி பார்க்கணும். அங்குள்ள மக்கள்லாம் என்ன மாதிரியான வாழ்க்கை முறையில இருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸாக்டா என்ன மாதிரியான மருத்துவ உதவிகள்லாம் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே லத்தீன் அமெரிக்கா ஃபுல்லா அவருடைய ஃப்ரெண்டோட சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறாரு. இவருடைய ஃப்ரெண்டோட பேர் என்ன அப்படின்னா ஆல்பர்டோ கிரானடோ. இந்த ஆல்பர்டோ கிரானடோ பயோகெமிஸ்டா இருக்காரு. இவரும் குவாரா கூட சேர்ந்து இந்த டிராவல்ல கலந்துக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்போ சவுத் அமெரிக்கா ஃபுல்லா லிப்ரசி அப்படிங்கிற நோயால மக்கள் எல்லாம் கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கு குணப்படுத்துறதும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கிற நேரத்துல இதை பத்தி நம்ம இந்த டிராவல்ல நிறைய ரிசர்ச் பண்ண முடியுங்கிறதுனால குவாரா கூட சேர்ந்து இந்த டிராவல்ல பயணிக்க ஆரம்பிக்கிறார். இங்கதான் இவங்க 2 வருடைய லைஃப்லயுமே மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்குது. இந்த டிராவல்ல தான் ஏர்னஸ்டோ குவாரா நிறைய விஷயங்களை கத்துக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஏர்னஸ்டோ குவாராவா இருக்கிறவரு இந்த டிராவல் மூலமா தான் ஷே குவாராவா மாறுறாரு. இந்த 2 பேருடைய இந்த ட்ரிப்பை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இவங்க ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண உடனே ஏர்னஸ்டோ குவாராவுடைய கேர்ள் ஃபிரெண்ட் வீட்டுக்கு போறாங்க. 8 days அவங்களுடைய ஃபேமிலியோட தங்கி இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இவங்களுடைய ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணவும் செய்யறாங்க. 2வது ஊர்லயே இவங்களுடைய மோட்டார் சைக்கிள் கம்ப்ளீட்டா ரிப்பேர் ஆகி நிக்குது. அந்த நேரத்துல அவங்க அந்த ஊர்ல தங்கி வேலை பார்க்க ஆரம்பிக்காங்க. அந்த ஊரோட பேர் தான் சிலே. சிலேல இவங்க என்ன வேலை பார்க்காங்க அப்படின்னா, அந்த காப்பர் மைன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த காப்பர் மைன்ஸ்ல தான் இவங்க 2 பேருமே வேலை பார்க்காங்க. காப்பர் மைன்ஸ் அப்படிங்கிறது வேலை பார்க்கறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா மைன்ஸ்ல அவ்வளவு மோசமான கண்டிஷன்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னே நம்ம பிராக்டிஸ் ஆயிருந்திருக்கணும். ஏர்னஸ்டோ குவாராவுக்கு ஆல்ரெடி ஆஸ்துமா இருக்கு. இதுலயும் இவர் இந்த மைண்ட்ல ஒர்க் பண்றத பெருசாவே நினைக்கல. அந்த ஒர்க்கர்ஸ் கூட சேர்ந்து 2 பேருமே பழக ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் ஏர்னஸ்டோ குவாரா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஒர்க்கர்ஸோட டெய்லி லைஃபை பாக்குறாரு. அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் மாஸ்க் இல்லாம, அப்புறம் அங்க இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியான ட்ரெஸ் இல்லாம அன்சேஃபான சுச்சுவேஷன்ல ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத நோட் பண்றாரு. ஆனா இவங்களை வேலை வாங்கக்கூடிய முதலாளிகள் எல்லாம் வெளியில இருந்து ஒரு சேஃபான பிளேஸ்ல இருந்து தான் வேலை வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் நோட் பண்றாரு. இந்த இடத்துல தான் இந்த ஒரு கம்ப்ளீட் ஒர்க்கிங் பீரியட்ல தான் இவருடைய சோசியல் கான்சியஸ்னஸ் கம்ப்ளீட்டா மாற ஆரம்பிக்குது. இந்த சிலே அப்படிங்கிற பகுதியை தொடர்ந்து பெரு நாட்டுக்கு போறாங்க. அங்க மச்சு பிச்சு அப்படிங்கிற சிவிலைசேஷனை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த சிவிலைசேஷன் எப்படி உருவாச்சு, அது எப்படி ஒரு அழிவை சந்திச்சு அப்படின்ட்டு அந்த மக்களுடைய ஒரு போராட்டமான வாழ்க்கையை கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம அந்த பெரு நாட்டுல இருக்கக்கூடிய இண்டிஜினியஸான கம்யூனிட்டிஸை மீட் பண்றாங்க. அவங்களுடைய பாவர்ட்டி பத்தியும், இந்த லேண்ட் இன்இக்வாலிட்டி, பூவரான ஹெல்த் கேர் ஆக்சஸ் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. இந்த மக்களுக்குலாம் அதிகப்படியான தேவைகள் இருக்கு, ஆனா சப்ளைஸ் கிடையாது. இந்த சப்ளைஸ் எல்லாம் வர வேண்டிய இடத்துல இருந்து வந்தா கூட அதை மேல இருக்கிற மக்கள்லாம் இவங்க கிட்ட இருந்து புடுங்கி அவங்களே பயன்படுத்திக்கிறாங்கிறத கவனிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. இங்கதான் ஒரு விஷயத்த நோட் பண்றது என்ன அப்படின்னா, நம்ம டாக்டர் ஆனோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு சர்வீஸ் பண்ண முடியும், அந்த ஒரு ஆளை கியூர் பண்ண முடியும். ஆனா இங்க மொத்த சொசைட்டியும் சிக்கா இருக்கும்போது நம்ம ஒரு ஆளையும் 2 ஆளையும் கியூர் பண்ணி இந்த சொசைட்டி எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவருக்கு அவரே கேட்டுக்கிறார். இதை தொடர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சான் பாப்லோ லீப்பர் அப்படிங்கிற காலனிக்கு போய் அங்க இருக்கிற மக்களை மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் அமேசான் ரிவர் ஓடுறதுனால அந்த ரிவருக்கு 2 பக்கமும் மக்கள் பிரிஞ்சிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பகுதி மக்கள் டாக்டர்ஸாவும் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாவும் இருக்காங்க. அது அப்படியே ஆப்போசிட்ல இன்னொரு பகுதி மக்கள் இந்த லிப்ரசி அப்படிங்கிற ஒரு நோயால பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸா இருக்காங்க. இந்த பிரிவினை எதுக்காக அப்படின்னா, இந்த லிப்ரசி நோயால பாதிக்கப்பட்டவங்களை நம்ம நேரடியா ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கும் பரவுங்கிற பயத்துல டாக்டர்ஸும் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த பக்கமும், இந்த பேஷண்ட்ஸ்லாம் இந்த பக்கமும் அப்படின்னு தனிமைப்படுத்த வச்சிருக்காங்க. நம்மள கோவிட் டயத்துல எப்படி வந்து குவாரண்டைன்ல வச்சிருந்தாங்க, அதே மாதிரி இவங்களை ஆத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம்னு குவாரண்டைன் பண்ணி தனித்தனியா வச்சிருக்காங்க. ஆனா இங்க வந்து ஏர்னஸ்டோ குவாராவும் ஆல்பர்ட்டோவும் இவங்களுக்கு லெப்ரசியை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்ததுனால மத்த டாக்டர்ஸை தாண்டி இவங்க 2 பேருமே கிளவுஸ் இல்லாம கூட பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க பேஷண்ட்ஸோட ரொம்ப நெருக்கமா பழகுறாங்க. அவங்களுடைய நோயை மருந்து மூலமா குணப்படுத்துறதை தாண்டி இவங்களுடைய வார்த்தைகள் மூலமா குணப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கூட ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. 14th June 1952 ஏர்னஸ்டோ குவாராவுடைய 24வது பிறந்தநாள் வருது. இந்த 24வது பிறந்தநாள்ல பயங்கரமா எல்லாரும் செலிப்ரேட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஏர்னஸ்டோ குவாரா அந்த அமேசான் ரிவரை நீந்தியே கடந்து போய் அங்க இருக்கக்கூடிய, அதாவது அந்த மறுபக்கத்துல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட அவருடைய பர்த்டேவை அவங்க கூட சேர்ந்து கம்ப்ளீட்டா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா அந்த பெருல இருந்து வெளியில வராங்க. கொலம்பியா, வெனிசுலா அப்படின்னு டிராவல் பண்ண ஆரம்பிக்காங்க. வெனிசுலால இருக்கக்கூடிய கரகாஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் ஆல்பர்ட்டோ அண்ட் ஏர்னஸ்டோ குவாரா இந்த 2 ஃப்ரெண்ட்ஸோடைய லைஃப் செப்பரேட் ஆக ஆரம்பிக்குது. ஆல்பர்ட்டோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மக்களோட இருந்து நான் இந்த சேவையை இங்கேயே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ட்டு இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஏர்னஸ்டோ குவாரா அதை மதிச்சு அவரை விட்டுட்டு மறுபடியும் மெடிக்கல் காலேஜுக்கு வராரு. மறுபடியும் இவருடைய ஸ்டடிஸை கண்டினியூ பண்ணி 1953 மெடிக்கல் காலேஜ்ல இருந்து டிகிரியோட வெளியே வராரு. டாக்டர் ஆகிறதுக்கான தகுதியும் வாங்குறாரு. ஆனா இந்த 1953 என்னதான் இவர் டாக்டர் படிப்பை முடிச்சிருந்தாலும் மறுபடியும் நான் லத்தீன் அமெரிக்காவை சுத்தி பார்த்தே ஆகணும், இன்னும் மக்களோட நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு விஷயம் அவரை தூண்டிக்கிட்டே இருக்கு. அதனால 1953 குவாட்டமாலாக்கு போறாரு. இந்த குவாட்டமாலால தங்கியிருந்து நிறைய விஷயங்களை அவர் கவனிக்க ஆரம்பிக்கும் போது அங்க பிரசிடென்டா இருக்கக்கூடிய ஜெகபோ அர்பன்ஸ் அப்படிங்கிறவரு ஏழை மக்களுக்காக ரொம்பவும் போராடுறாரு. அதாவது
இவர் தான் பிரசிடென்டா இருக்காரு. ஆனாலும் இங்க முதலாளித்துவம் அதிகப்படியா இருந்திருக்கு. முதலாளித்துவத்துல இருக்கக்கூடிய இந்த சுரண்டி சாப்பிடக்கூடிய அந்த ஆட்கள்லாம் மக்கள் கிட்ட இருந்து நிலத்தை புடுங்கி அவங்களுடைய பிசினஸ்க்காக யூஸ் பண்றது அப்படின்னு நிறைய சுரண்டல்கள் நடந்துட்டு இருக்கிறதை எதிர்த்து அந்த ஏழை மக்களுக்காக அவங்களோட நின்னு சுரண்டப்பட்ட நிலங்களை அவங்களுக்கே திரும்ப வாங்கி கொடுக்குற வேலையை இந்த அர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த முதலாளித்துவத்துல இருக்கக்கூடிய பிசினஸ் மேன்ஸ்லாம் அமெரிக்கா கூட டைரக்ட் டீலிங்ல இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு அர்பன்ஸ் பண்ற எந்த விஷயமும் பிடிக்கிறது இல்ல. இதனாலேயே அர்பன்ஸோடைய ஆட்சியை எப்படியாச்சும் வீழ்த்தி ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிக்காங்க. இப்படி அர்பன்ஸ் கம்யூனிசம் அப்படிங்கிற பேச்சு அதிகமா மக்கள் கிட்ட பேசுறது சுத்தமா அமெரிக்காவுக்கு பிடிக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல பெரிய கம்பெனியா இருந்த யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி அமெரிக்கா கூட டைரக்ட் டீலிங்ல இருந்ததுனால அவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாமே சுரண்டப்பட்ட லேண்ட மக்களுக்கே திரும்ப கொடுக்கறது ப்ராசஸ் மூலமா அவங்களுக்குரிய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரெண்டு விஷயமும் அமெரிக்காவை டைரக்டா பாதிக்குது அட்வான்ஸ் பண்ற விஷயத்தால். அதனால சிஏஏ ஒரு பிளான் பண்றாங்க. இந்த பிளானுக்கு PB சக்சஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. இது மூலமா மக்களுக்கு இடையில தப்பான ப்ரொபகண்டாவையும் ரேடியோ பிராட்காஸ்ட் மூலமா பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி ஏர்னஸ்ட் ஓகாராவுக்கு சமூக நலத்துல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இவர் அர்பன்ஸோடைய வேலைகள் எல்லாம் பார்த்து இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே கூட நின்று அவருடைய ஹெல்ப்பா இருக்காரு. இது அமெரிக்கா நோட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு புது ஆள் அர்பன்ஸுக்கு அதிகமா ஹெல்ப் பண்றான் அப்படிங்கறத. 1954ல காஸ்டிலோ அர்மஸ் அப்படிங்கிறவரு குவாட்டமலாக்கு என்ட்ரு ஆகுறாரு. இவரு அமெரிக்காவை சேர்ந்தவர். இந்த காஸ்டிலோட முக்கிய வேலை என்ன அப்படின்னா எப்படியாச்சும் அர்பன்ஸோடைய ஆட்சியை கவுத்தி ஆகணும். இவரு அந்த குவாட்டமலாவை கைப்பற்றணும். இதனால நிறைய வேலைகள் உள்ள நடக்க ஆரம்பிக்குது. சில நேரங்கள்ல அர்பன்ஸ்கே அவருடைய ஆர்மியும் மக்களும் இவருக்கு உண்மையா இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை உண்டு பண்ற அளவுக்கு மக்களுக்கும் அர்பன்ஸுக்கும் இடையில இருக்கிற ஒரு நம்பிக்கை தன்மையை இந்த காஸ்டிலோ சதி பண்ணி உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும்போது எர்னஸ்டோ குவாராவும் அர்பன்ஸும் எவ்வளவு போறான்னா இந்த காஸ்டிலோ அர்பன்ஸோட ஆட்சியை கவுத்தி அவரு குவாட்டமலாவுக்கு பிரசிடென்ட் ஆகுறாரு. இப்படி காஸ்டிலோ பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அர்பன்ஸ்க்கும் நம்ம எர்னஸ்டோ குவாராவுக்கும் அங்க சேஃபான சிச்சுவேஷன் இல்லைன்ட்டு எர்னஸ்டோ குவாரா குவாட்டமலால இருந்து மெக்சிகோவுக்கு மூவ் ஆகுறாரு. சோ ஆல்ரெடி ஆல்பர்டோ கூட டிராவல் பண்ண அந்த லெட்டின் அமெரிக்கா டிராவல்ல இவர் நிறைய மக்களை சந்திச்சு அங்க இருக்கிற சோசியல் கான்சியஸ்ல நிறைய டிஃபரன்ஸ புரிஞ்சுக்கிட்ட இவரு இப்போ இந்த அர்பன்ஸோட ஏழைகளுக்கான போராட்டமோ இப்படி தோல்வியில் அடைஞ்சதை பார்த்து குழம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவருக்கும் ஏழைகளுக்காண்டி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனா அர்பன்ஸ் மாதிரி நம்ம ஒரு சாஃப்ட் டோன்ல பண்ணோம் அப்படின்னா என்னைக்கோ ஒரு நாள் நம்மளோட முயற்சி வீணாதான் செய்யும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அதுக்காக உடனே இவர் புரட்சியை கையில் எடுக்கல, இன்னும் தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம தெரிஞ்சுக்காத நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ப ஆரம்பிக்கிறாரு. இதனால மெக்சிகோ வந்த இவர் 1954ல மெக்சிகோல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் அங்க டாக்டராகவும் சில சமயம் போட்டோகிராஃபி ரிலேட்டடாகவும் ஒர்க் பண்ணிட்டு அங்க உள்ள மக்கள் கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாரு. இப்படி தொடர்ந்து ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த பீரியட்ல கியூபால இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலா கியூபால என்ன நடக்கு அப்படின்னு 1952ல பட்டிஸ்டா அப்படிங்கிறவர் இந்த கியூபாவை சதி பண்ணி ஆட்சியை பிடிச்சிருந்திருக்காரு. பாவர்ட்டியில இருக்க மக்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறாரு. நிறைய முதலாளித்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. கம்யூனிஸ்டை எதிர்க்கிறாரு. முக்கியமா இது அங்க உள்ள மக்கள் எல்லாமே எதிர்க்கிறாங்க, சில மக்கள் ஆதரிக்கிறாங்க. இந்த ஆக்டிவிட்டிஸை எதிர்க்கிற மக்கள் எல்லாம் ஒரு தலைமையில ஒண்ணு கூடுறாங்க. இந்த தலைமையை வழிநடத்துற ஒரு பேரு தான் ஃபிடல் காஸ்ட்ரோ. ஃபிடல் காஸ்ட்ரோ தலைமையில பெரிய ரெவல்யூஷன்ஸ் அங்க வெடிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம எர்னஸ்டோ குவாரா 1955ல கியூபன் ரெவல்யூஷனரி ஹெட்டான ஃபிடல் காஸ்ட்ரோவை மீட் பண்ற சந்தர்ப்பம் கிடைக்கும். இவங்க மீட்டிங்ல ஃபிடல்ஸ் அவர் கியூபால நடக்கிற எல்லா விஷயங்களும் எக்ஸ்பிளைன் பண்றாரு எர்னஸ்டோ குவாரா கிட்ட. ஏன்னா எர்னஸ்டோ குவாரா ஆல்ரெடி குவாட்டமலால அர்பன்ஸ் கூட இருந்தாரு அப்படிங்கறத கேள்விப்பட்ட ஃபிடல் இவர் மேல ஒரு சின்னதா நம்பிக்கை வச்சு இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம எர்னஸ்டோ குவாராவுக்கு ஃபெடரோடைய அந்த கண்டினியூஸ் போராட்டம் பிடிச்சிருக்கு. கியூபாவை எப்படியாச்சும் கைப்பற்றி மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபிடல் காஸ்ட்ரோவுடைய அந்த தாட் ப்ராசஸ் இவருக்கு அட்ராக்டிவா இருந்திருக்கு. அதனால எப்படியாச்சும் ஃபிடல் காஸ்ட்ரோ கூட கடைசி வரைக்கும் நின்று கியூபாக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுக்கணும், ஃபிடல் கையில கியூபாவை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் அப்பவே அவருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்படி ஃபிடல் கிட்ட கியூபாவோட சிச்சுவேஷன் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட எர்னஸ்டோ குவாரா அவரு கூட கியூபாக்கு மூவ் ஆகுறதுக்கு சம்மதிக்கிறார். அதனால எர்னஸ்டோ குவாரா ஃபிடலோட டீம் கூட ஒரு டாக்டரா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த சினாரியோ நடந்த உடனே இவங்க கியூபாக்கு உடனே கிளம்பிடல, மெக்சிகோலே தங்கியிருந்து கொஞ்ச நாள் இந்த டீமுக்கு ட்ரைனிங்கும் அதே மாதிரி நிறைய அரசியல் விஷயங்களை பேசியும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டைம்ல தான் ஃபெடல் காஸ்ட்ரோட டீம் கிட்ட நம்ம எர்னஸ்டோ குவாரா நல்ல நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறாரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம எர்னஸ்டோ குவாரா அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஷே அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அதிகமா கூப்பிட்டு இருந்திருக்காரு. ஷே அப்படிங்கிறது அர்ஜென்டினால நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதிகமா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படிங்கிற இவரை, அதாவது எர்னஸ்டோ குவாராவை அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் காலப்போக்குல சே குவாரா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம இவரை எர்னஸ்டோ குவாரால இருந்து சே குவாரா அப்படின்னு தான் கூப்பிட்டு இருக்கோம். இப்படி இந்த டீம் ஒரு வருஷம் லாங் டைம் எடுத்துக்கிட்டு கியூபாவுக்கு கிளம்ப ரெடி ஆகுறாங்க. மெக்சிகோல இருந்து கியூபா கிளம்புறதுங்கிறது அவ்வளவு ஈஸியா கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் பட்டிஸ்டாவோட டீம் இவங்களுடைய டீமை பயங்கரமா தேடிக்கிட்டு இருக்காங்க பிடிச்சு கொள்றதுக்காக.
அதனால ஒரு ஸ்மால் சைஸ்ல ஒரு போட் வாங்குறாரு ஃபிடல் காஸ்ட்ரோ. 1956 நவம்பர் கிராண்ட்மா அப்படிங்கிற இந்த போட்ல மெக்சிகோல இருந்து கியூபா நோக்கி கிளம்புறாங்க. இந்த போட் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அந்த டீம் மெம்பர்ஸ் 82 பேர் அந்த போட்டால் தாங்க முடியல, ஓவர்லோட் ஆகுது. இதை விட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க டிராவல் பண்ற அந்த டிராவல்ல போதுமான அளவுக்கு சாப்பாடு கிடையாது. இதோடலாம் சேர்ந்து இந்த கடலோட கிளைமேட்டும் ரொம்ப மோசமா இருக்கு. இப்படி ஒரு கிளைமேட்ல இந்த சின்ன சைஸ்ல இருக்க போட் இவ்வளவு பேரை தாங்கி கியூபா வரைக்கும் டிராவல் ஆகுது ரொம்ப கஷ்டங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த டிராவல்லையே நிறைய அங்க இருக்கக்கூடிய மோசமான கிளைமேட்னாலையும் சிக்காகவும் செய்யறாங்க. எப்படியோ ஒரு வழியா நேவிகேஷன் ப்ராப்ளம்லாம் இருந்தா கூட 1956 டிசம்பர்ல இவங்க எதிர்பார்த்த டைமோட லேட்டாவே கியூபாவுடைய லேண்டை ரீச் ஆகுறாங்க. ஆனா இவங்க கியூபா லேண்டை ரீச் பண்ண உடனே பட்டிஸ்டாவுடைய டீம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமா. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஃபிடல் காஸ்ட்ரோ டீம் இதுக்கு ரெடியாவே இல்லை. அதனால நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. 82 பேத்துல ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் மட்டும் தான் இதுல இருந்து சர்வைவ் ஆகி தப்பிச்சு போவோம் செய்யறாங்க. நம்ம சேகோரா என்ன பண்றாருன்னா, மெடிசின்கான எக்யூப்மெண்ட்ஸ் எப்படியாச்சும் காப்பாற்றி வெளியில கொண்டு போயிருவோம், பின்னால நமக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறாரு. ஆனா அங்க அத்தனை பேர் இறந்துட்டு இருக்கிறத பாக்குறவர் இப்ப இந்த மெடிசின்ஸை விட நமக்கு முக்கியமானது அங்க இருக்கக்கூடிய துப்பாக்கிகளையும் குண்டுகளையும் நிறைய கையில எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுது. நிறைய ரைட்டர்ஸ் இந்த இடத்துல சேகோராவுடைய லைஃப் டர்னிங் பாயிண்டா இது பாக்குறாங்க. ஏன்னா அவர் எப்பவுமே மக்களுக்கு உதவி பண்றதுக்கு வெப்பன்ஸ் ஒரு வழியா இருக்கும்னு யோசிச்சு பார்த்ததே கிடையாது. ஆனா இவர் கடந்து வந்த இந்த இவ்வளவு சுச்சுவேஷன்ஸும் இன்னைக்கு இந்த டாக்டர் கிட்ட விட்டுட்டு இந்த துப்பாக்கியை கையில எடுத்து எப்படியாச்சும் தப்பிச்சு போவோங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அப்படின்னா இவர் கடந்து வந்து அந்த பாதையில பார்த்த அத்தனை மக்களுடைய வழிகள் தான். இந்த பாயிண்ட்ல இருந்துதான் ஒரு பக்கா ரெவல்யூஷனரியா மாற ஆரம்பிக்கிறது. இப்படி தப்பிச்சு போன செய்ரா மாஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு மவுண்டெயினுக்கு வராங்க 1956ல. இந்த இடத்துல ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேகுவாராவும் சேர்ந்து ஒரு கொரில்லா டீம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொரில்லா டீம்னா வேற ஒன்றும் இல்லை, எதிரிகள்லாம் வரும்போது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து இவங்களை அட்டாக் பண்றதுதான் கொரில்லா டீம். இதுக்கு பக்காவா ட்ரைனிங் இருந்தா மட்டும்தான் இந்த அட்டாக்ல அவங்க சக்சஸ் ஆகி எதிரிகளை கேப்சர் பண்ண முடியும். அதனால ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேகுவாராவும் சேர்ந்து இந்த டீமை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்காங்க. இந்த இடத்துல தான் ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு சேகுவாராவை ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிக்காது. காரணம் என்ன அப்படின்னா, சேகுவாரா ரொம்ப டிசிப்ளினா ஃபாலோ பண்றாரு, டீமுக்கும் அந்த டிசிப்ளினா சொல்லி கொடுக்கு. அது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கலா கமிட்டடா இருக்காரு, பிசிக்கலா டஃபா இருக்கிற ஒரு ஆளு. இப்படி எல்லா விதத்திலையும் ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு சேகுவாரா ரொம்ப முக்கியமான ஆளா மாற ஆரம்பிக்கிறார். இதனால ஃபியூச்சர்ல ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுவாராவை அந்த கொரில்லா டீமுக்கு கமாண்டரா நியமிக்கிறாரு. இவரோட தலைமையில அந்த கொரில்லா டீம் இயங்க ஆரம்பிக்குது. இப்படி கொரில்லா டீமை ட்ரெயின் பண்ணி சேகுவாராவும் ஃபிடல் காஸ்ட்ரோவும் ஒரு பயங்கரமான டீமா உருவாக்குறாங்க. இதுக்கப்புறமா ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுவாரா கிட்ட, நீ உன் டீமோட போய் சாண்டா கிளாரா அப்படிங்கிற பகுதியை கேப்சர் பண்ணிட்ட அப்படின்னா அந்த வழி மூலமா வரக்கூடிய சோல்ஜர்ஸும் வெப்பன் சப்ளையும் கட் ஆயிரும். நான் ஒரு பக்கம் ஹவானால இருக்கிற பட்டிஸ்டாவை கேப்சர் பண்ணிடுவேன் அப்படின்னு பிளான் பண்றாரு. இதனால சாண்டா கிளாராவுக்கு சேகுவாராவும் அவருடைய டீமும் போறாங்க. அங்க பதுங்கி இருந்து அங்க வரக்கூடிய வெப்பன் சப்ளைஸையும் சோல்ஜர்ஸையும் கேப்சர் பண்ணி சாண்டா கிளாரா பகுதியை மொத்தமா சேகுவாரா தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வராரு. இந்த நியூஸை ஹவானால இருக்கக்கூடிய பட்டிஸ்டா கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட உடனே ஜனவரி 1 1959ல பட்டிஸ்டா அவர் டைரக்டா பவர்ல இருந்த ஹவானால இருந்து தப்பிச்சு டொமினிக்கன் ரிபப்ளிக்கு ஓடி போறாரு. இதை தெரிஞ்ச உடனே ஃபிடல் காஸ்ட்ரோ இப்போ ஹவானா வீக்கா இருக்கு, இந்த நேரத்துல நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மொத்த கியூபாவையும் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஃபிடல் காஸ்ட்ரோ டீம் ஹவானாவை கேப்சர் பண்றாங்க. இது மூலமா 1959ல இவங்க உருவாக்கின ரெவல்யூஷன் சக்சஸ் ஆகுது கியூபால. கியூபா மக்கள்லாம் செம்மையா ஹாப்பி ஆகிறாங்க. ஏன் அப்படின்னா இத்தனை வருஷம் பட்டிஸ்டாவுடைய தலைமையில அவங்க ஒரு கொடுங்கோல் ஆட்சியை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது பட்டிஸ்டா ஆட்சிக்கு வந்ததே ஒரு ப்ராப்பர் மெத்தட்ல கிடையாது. அங்க எலெக்ஷன்ல அவர் பட்டிஸ்டா தோக்குற நிலைமையில இருந்தப்போ நிறைய சதிகளை பண்ணி தான் 1952ல ஆட்சிக்கே வந்தாரு. இதுக்கப்புறமும் மக்கள் கிட்ட எந்த ஒரு கரிசனையும் இல்லாம நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவருடைய ஆப்போசிஷன் பார்ட்டி இருப்பாங்கல்ல, சோ அவங்க எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் கரப்ஷன் ரொம்ப அதிகமாகுது. யூஎஸோட பிசினஸ் கியூபால இன்னும் அதிகமா வளர்ந்துட்டு போகுது. அது மட்டும் இல்லாம ஹவானால கசினோஸ், டூரிசம், ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னு இவர் தலைமையில ஏகப்பட்ட குற்றங்கள் நடந்துட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்த மக்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் ரெவல்யூஷன் நடந்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றதுனாலதான் ஃபிடல் காஸ்ட்ரோ தலைமையில ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சேகுவாராவும் இவங்க கூட சேர்ந்து இந்த கியூபாவை பட்டிஸ்டாட்ட இருந்து காப்பாத்தி அவங்க ஆட்சிக்கு வராங்க. இதுக்கப்புறமா சேகுவாரா என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க ஆல்ரெடி பட்டிஸ்டா தலைமையில இருந்த மொத்த மிலிட்ரிஸ், போலீஸ், இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணவங்க அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரா எக்ஸிகியூஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் சேகுவாரா பத்தின 2 விதமான பேச்சுகள் வளர ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் இந்த எக்ஸிகியூஷன்லாம் பார்த்தவங்க பட்டிஸ்டா தலைமையில இருந்த கிரிமினல்ஸ் எல்லாத்துக்குமே ப்ராப்பரா தண்டனை கொடுத்தாச்சு அப்படின்னு சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் எந்த ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜருமே இல்லாம இந்த எக்ஸிகியூஷனை நடத்தியிருக்காரு. இப்படி ஒரு உயிரை என்னதான் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படி இத்தனை பேர்த்த கொலை பண்றது அப்படிங்கிறது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி 2 விதமா மக்கள் பிரிய ஆரம்பிக்கிறாங்க இங்க இருந்து.
இதை தொடர்ந்து சேகுவாரா அங்க இருக்கக்கூடிய நேஷனல் பேங்க் பிரசிடென்ட் ஆகுறாரு. ஆனா கொஞ்ச நாள் அங்க வேலை பார்த்ததுமே சேகுவாரா அவரா வாலண்டியரா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் ஆகுறாரு. அதுக்கு இடையில சேகுவாராவுடைய பிளான் என்னவா இருந்தது அப்படின்னா, கியூபாவை அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய நாடா இருக்க விடக்கூடாது அப்படின்னு அவங்க நிறைய பிசினஸ் டெவலப் பண்ணி ப்ரொடக்ஷன்ஸை கியூபாக்குள்ளேயே அவங்களே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும் செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சோவியத் யூனியன் ரஷ்யா கூட க்ளோஸ் ஆகவும் செய்யறாரு. இப்படி சேகுவாரா அங்க நிறைய போஸ்டிங்ல இருந்து நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இதுல ஏகப்பட்ட இடங்கள்ல அவர் பிளான் பண்ணபடி நடக்கவும் செய்யல. ஏன்னா அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணியே இருந்த நாடு திடீர்னு மொத்தமா நாங்களே எல்லாமே உற்பத்தி பண்றோம் அப்படின்னு இறங்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றாங்க. இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் அங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு இருக்காரு சேகுவாரா. இதை தொடர்ந்து அவர் அங்க கியூபால அதே போஸ்டிங்ஸ்ல கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி, இங்க மட்டும் ரெவல்யூஷன் நடந்தா பத்தாது, இது மாதிரி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு, அங்க ஒவ்வொரு இடத்துலயும் ரெவல்யூஷனை டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு கியூபால இருந்து காங்கோக்கு புறப்படுறாரு. காங்கோல இவர் ஏற்படுத்த நினைச்ச ரெவல்யூஷன் அங்க ப்ராப்பரா நடந்து முடிக்கல. ஏன்னா அங்க இருந்த மக்களே இவருடைய பேச்சை நிறைய இடங்கள்ல கேட்காம இருக்கிறதும், அங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஏற்பட்ட அந்த டிஸ்அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இவர் உருவாக்க நினைச்ச ரெவல்யூஷனுக்கு ரொம்ப அகேன்ஸ்டா இருந்ததுனால காங்கோல இருந்து பொலிவியாவுக்கு மூவ் ஆகுறாரு. பொலிவியா டைரக்டா யூஎஸோட கண்ட்ரோல்ல இருந்துட்டு இருந்ததுனால பொலிவியாவுக்கு போகும்போதே இவர் சீக்ரெட்டான ஐடென்டிட்டியில அவருடைய வேஷம் மொத்தமா மாத்திட்டு வேற ஒரு ஆளா தான் போயிருக்காரு, வேற ஒரு பேர்ல. 1966 அங்க போய் ரீச் ஆகுறாரு. 1967 லா ஹிகியூரா அப்படிங்கிற இடத்துல நடந்த கிளாஸ்ல சேகுவாரா பயங்கரமா காயமடைஞ்சு கேப்சர் பண்ணப்படுறாங்க. இவரை கேப்சர் பண்ணி ஒரு பழைய ஸ்கூல் பில்டிங்ல அடைச்சு வைக்கவும் செய்யறாங்க. இதுக்கப்புறமா சிஐஏக்கு இந்த நியூஸ் தெரிய வருது. சிஐஏ என்ன சொல்றாங்க அப்படின்னா, சேகுவாராவை உடனே கொன்றுங்க அப்படின்ட்டு. இவரை 8 அக்டோபர் 1967 கேப்சர் பண்றாங்க. 9 அக்டோபர் 1967 இவரை ஒரு யங்ஸ்டர் சுட்டு கொல்லவும் செய்யறாரு. சேகுவாராவை சுட வந்த அந்த இளைஞனோட கைகள்ல நடுங்கிறத பார்த்துட்டு சேகுவாரா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பயப்படாம சுடு, நீ சுடுறது ஒரு மனுஷன்னு நினைச்சுக்கோ, சேகுவாரான்னு நினைக்காத. சேகுவாரான்னு நினைச்சேன்னா உன்னால இந்த விஷயத்த பண்ண முடியாது. நீ பயப்படாம நீ சேகுவாராவை சுடல, ஒரு மனுஷனை தான் கொலை பண்ற அப்படின்னு சுடு அப்படின்னு தைரியத்தை கொடுத்து அவனும் அந்த தைரியத்துல சுட்டு கொள்றான். இந்த ஒரு நாள்ல இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி சேகுவாராவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஒரு பெண்மணி வராங்க. அவங்க கிட்ட இவர் ஒரு கொஸ்டின் கேட்காரு, இது எந்த இடம், நான் எங்க அடைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு. இது ஒரு ஸ்கூல் தான் அப்படின்னு அந்த லேடியும் சொல்றாங்க. அதுக்கு சேகுவாரா அந்த லேடிட்ட, எதிர்காலத்துல இந்த நாட்டை தாங்கி பிடிக்கக்கூடிய குழந்தைங்க இப்படி ஒரு மோசமான நிலைமையில இருக்கிற ஸ்கூல் தான் படிக்கிறாங்களா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம நீங்க அந்த குழந்தைங்களுக்கு வெறும் படிப்பை மட்டும் சொல்லிக் கொடுக்காம ரெவல்யூஷனை பத்தியும் அவங்களை அப்ரோச் பண்ண நினைக்கிற அதிகாரிகளுக்கு எதிராக எப்படி போராடி அவங்களுடைய சுதந்திரத்தை வாங்கணும் அப்படிங்கறத பத்தியும் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸையும் கொடுக்காரு. இதுக்கு அடுத்து இவர் சுட்டு கொல்லப்பட்டு சிஐஏக்கு அந்த நியூஸை பொலிவியன் கவர்மெண்ட் கொண்டு போறாங்க. சிஐஏ இருந்தாலும் எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு அவருடைய இறந்த உடம்ப போட்டோ எடுத்து அனுப்ப சொல்றாங்க. இந்த ஒரு பிக்சர் தான் இன்னைக்கு கொரில்லோ ஹீரோயிக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான போட்டோகிராஃபியா உலகம் முழுக்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறமா இந்த நியூஸை யாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணாம கம்ப்ளீட்டா மறைச்சு பொலிவியன் கவர்மெண்ட் மூலமா யூஎஸ் பொலிவியாலேயே மறைமுகமா புதைச்சு வைக்கிறாங்க. முதல்ல இந்த நியூஸை கேள்விப்பட்ட ஃபெடரல் காஸ்ட்ரோ நம்பல. ஆனா அதுக்கப்புறமா ட்ரஸ்டபிள் சோர்ஸ் மூலமா வர நியூஸை கேட்டுட்டு ஃபெடரல் காஸ்ட்ரோ கியூபா மக்களுக்கு முன்னாடி நின்று ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த அந்த மக்களுக்கு ஷேர் பண்றாரு. இதை கேட்ட மக்கள் எல்லாம் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்காங்க. ஏன்னா கியூபாவை பயங்கரமான ஒரு ஆள்கிட்ட இருந்து கைப்பற்றி இன்னைக்கு ஒரு நல்ல அரசாங்கத்தை கொண்டு வரதுக்கு சேகுவாரா ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுங்கிறது அந்த மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சேகுவாராவை ஒரு போராட்டத்தோட அடையாளமா பார்க்க ஆரம்பிக்காங்க அந்த இறப்புக்கு அப்புறமா. ஆனா இவங்க என்னதான் தேடியும் இவங்க என்னதான் கேட்டும் அந்த உடம்பு அவங்க எங்க புதைச்சிருக்காங்க அப்படிங்கிறத கொடுக்க மறக்கிறாங்க. இதுக்கப்புறமா 30 வருஷத்துக்கு அப்புறம் பொலிவியன்ல இருக்க இன்வெஸ்டிகேட்டர்ஸே இதை தேட ஆரம்பிச்சு அவருடைய உடம்ப 30 வருஷத்துக்கு அப்புறமா புதைக்கப்பட்ட இடத்துல இருந்து எலும்புக்கூடுகளை எடுக்கிறாங்க. இந்த எலும்புக்கூடுகள் சேகுவாராவோடது தானா கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, சேகுவாரா கொல்லப்பட்டப்போ அவருடைய மணிக்கட்டுல இருந்து கையை கட் பண்ணி எடுத்திருக்காங்க. எதனாலனா சிஏக்கு ஒரு ப்ரூஃப் அனுப்புறதுக்காக. அதே மாதிரி இந்த எலும்புக்கூட்லையும் மணிக்கட்டுக்கு அப்புறமா கை இல்லைங்கிறத கண்டுபிடிச்சு இது சேகுவாராவுடைய உடம்பு தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கப்புறமா கியூபாக்கு இவருடைய எலும்புக்கூடுகள்லாம் கொண்டு வரப்படுது. கியூபால இருந்த மக்கள் எல்லாம் கண்ணீரோட வந்து சேகுவாராவை பார்த்துட்டு போறாங்க. நிறைய பேர் இவருடைய தோற்றத்தை அந்த காலத்துல பார்த்த உடனே இவர் ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி இங்க ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவரோட உடம்ப ரொம்பவும் புனிதமா பார்த்து அவருடைய தலை முடிய கூட சில பேர் கட் பண்ணி எடுத்து சில பேர் வீட்டுக்கு கொண்டு போக செஞ்சிருக்காங்க. இப்படி சேகுவாரா பிறந்தப்பவே ஆஸ்துமாக்கு எதிராக போராடி நிறைய புக்ஸை படிச்சு நிறைய நாலேஜை வளர்த்துக்கிட்டு அவருடைய ஃபேமிலி மூலமா பொலிட்டிக்கல் நாலேஜையும் வளர்த்துக்கிட்டு டாக்டர் ஆகி ஏழைகளுக்கு ஏதாச்சும் பண்ணணும்ட்டு மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணி அந்த படிச்சுட்டு இருக்க காலத்திலேயே 1 வருஷம் வரைக்கும் லட்டின் அமெரிக்காவை சுத்தி பார்த்து அந்த மக்களுக்கு இடையில பழகி அந்த மக்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட ரெவல்யூஷனரி வாழ்க்கைய தொடங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு பக்கா ரெவல்யூஷனரியா இந்த மண்ணுல இறந்து போயிருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அவரு இந்த மக்களுக்கு இழைக்கப்படுற அநீதியை என்னைக்காச்சும் ஒரு நாள் தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல வச்சிருந்தாலும் அதை அவர் எந்த ஒரு இடத்துலயுமே கிவ் அப் பண்ணல. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மக்களுக்கு எதிராக செயல்படுற அரசாங்கத்தை எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல
பின்வாங்கவே இல்லை. தொடர்ந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணி டிசிப்ளினா இருந்து மக்களுக்காக கூடவே போராடி நிறைய இடங்கள்ல ரெவல்யூஷனை பரப்புறதுக்கு இவர் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காரு. இது வரைக்கும் ஷேகுவாரா அப்படிங்கிற ஒரு பேரை மட்டும் கேள்விப்பட்டு அவரை பத்தின லைஃப் ஸ்டோரி எதுவுமே தெரியாம இருந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஷேகுவாரா பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸோட நான் உங்களை வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன்.